ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனி வட்டியும். எடுத்துக்காட்டு 2.26. கொஷின் பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 6720 உயரும்னு கேட்டுக்கணும். எத்தனை ஆண்டு, அப்போ நம்ம எத்தனை ஆண்டு இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எதுங்க, இது அசல் பார்த்திங்கன்னா பின் குறிப்போம். அப்போது என்னது ரூபாய் 5600. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வட்டி வீதம் 6ன்னு குறிப்போம். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6% ஆண்டுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வட்டி தனி வட்டியும் அசலும் சேர்த்து தான் இது. அப்போது மொத்த தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 6720 ரூபாய். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், காலம் எண்ணு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டி கண்டுபிடிச்சா தான் தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும், காலமும் கண்டுபிடிக்கணும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகை பார்த்திங்கன்னா மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் கூட்டல் தனி வட்டி. அப்போது மொத்த தொகை எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, ரூபாய் 6720 இஸ் ஈக்குவல் டு அசல் பார்த்திங்கன்னா 5600 கூட்டல் தனி வட்டி தெரியாது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அப்போ பாருங்கள், தனி வட்டி இந்த சைடு இருந்துச்சுன்னா இது கூட்டலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன மாறும், கழித்தலாக மாறுமா. அப்போ பாருங்கள், தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு 6720 கழித்தல் 5600. அப்போது இது நீங்கள் கழிச்சிங்கன்னா 1120 ரூபான்னு வரும். அப்போது தனி வட்டி இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ எத்தனை ஆண்டுக்குன்னு. அப்போ தனி வட்டி I இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போது தனி வட்டி எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சோம், 1120 இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, அசல் 5600 பெருக்கல் காலம் தானே கண்டுபிடிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும். 6 பார்த்திங்கன்னா 6ன்னு சொல்லியிருந்தாங்க /100. பாருங்கள், இது 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி என்ன இருக்குது, இங்கே 1120 56 பெருக்கல் n பெருக்கல் 6. அப்போது n பாருங்கள், இங்கே பெருக்கல்ல n அப்படியே இங்கே இருக்கட்டும். இது ரெண்டுமே பெருக்கலாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடுமா. அப்போ பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 1120/56 பெருக்கல் 6. அப்போது n இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா, 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிங்க 3 2 6ன்னு வரும். அப்போது இது I2 10 மீதி 1 6 2 12 இந்த 0 அப்படியே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் இது 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 2 2 4 மீதி 1னா 8 2 16. இது 2ஆம் வாய்ப்பாடில் 2 2 4 6ல் 16, அப்புறம் 8 2 16 இந்த 0 அப்படியே. மறுபடியும் பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 28 வருதுங்களா, 28 1 4 14ன்னு வரும். இது 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1 4 0 140. அப்போ மறுபடியும் பாருங்கள், 14 14 14 140ன்னு வரும். அப்போ மீதி என்ன வருது, மேலே 10 கீழே 3 இருக்குது. அப்போது 10/3. அப்போது n இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள், 10 நீங்கள் 3ஆல் வகுத்திங்கன்னா 3 9 மீதி 1. அப்போ இது கலப்பு பின்னத்தில் நீங்கள் எழுதினீங்கன்னா ஆண்டுகளில் எழுதினீங்கன்னா பாருங்கள், இது முழு எண் இங்கே வரும், இது மீதி மேலே வரும், இது கீழே வரும் வகுக்கும் எண். அப்போது இது ஆண்டுகள். புரிஞ்சுதுங்களா, இவ்வளோ ஆண்டுகள் அதுக்கு தேவை. அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா, இப்படி தான் கண்டுபிடிக்கணும்.